வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு தீபாவளி ரெசிபி, அதுவும் ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. 3 வகையான முறுக்கு செய்ய போகிறோம். ராகி முறுக்கு, தக்காளி முறுக்கு, கோதுமை மாவு முறுக்கு. இது 3மே சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் தீபாவளிக்காக நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் கீழே தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்களோட தகவல் உங்களுக்கு கிடைக்கும். தக்காளி முறுக்கு செய்யறதுக்கு இப்போ ஒரு கிண்ணம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதை இப்போ தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இது கொதித்து வேகட்டும். இப்போ தக்காளி தோல்லாம் பாருங்கள், அப்படி சுருங்கி நல்லா கயண்டு வருது. அதுவே அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி வந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சு உரிச்சிக்கலாம். இப்போ ஓரளவு நல்லாவே ஆறிடுச்சு, உரிச்சிடலாம். இப்போ நல்லா தோலை உரிச்சிட்டு இந்த பாகத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 3ஐயும் மிக்சியில் சேர்த்துடலாம். இது பெரிய பூண்டு 3 இருக்குது, அதனால் நான் 1 எடுத்துருக்கேன். சின்னதானா நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உப்பு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 1 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு கடலை மாவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இப்போ சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். இதை நம்ம கையில் போட்டு க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். எள்ளு கூட சேர்க்கலாம். எள்ளுக்கு பதிலாக நான் சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட வெண்ணெய் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் கூட சேர்க்கலாம். நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும்னு. இப்போ இந்த வெண்ணெயில் இதை எல்லாத்தையும் நல்லா முதல்ல பெசரிடலாம். இப்போ இது நல்லா பெசரியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தக்காளி விழுதை இதோடு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்ற போகிறதில்ல, அதுக்கு பதில் நம்ம தக்காளி விழுது தான் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தக்காளி விழுது பத்தலைன்னா அந்த மிக்சிலேயே கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. நான் கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி பத்தாமல் இருந்தது. ஸோ கொஞ்சமாக தண்ணி தெளிஞ்சால் கரெக்டாகிடுச்சு. பாருங்கள், இந்த பதம் இருந்தால் போதும் மாவு. இவ்வளோதான். நம்ம இப்போ எண்ணெய் கடாயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த முறுக்கச்சியில் தான் நம்ம போட்டு மாவு பிழிய போகிறோம். இப்போ இந்த 1 ஸ்டார் இருக்குது பாருங்கள், இதே எடுத்திருக்கேன். நீங்கள் 3 ஸ்டார் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் மாவு போட்டு பிழிஞ்சிடலாம். பிழிஞ்சிடலாம். இப்போ பிழிஞ்சாச்சு. ஒரு பக்கம் செவுக்கட்டும், திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அது நல்லா செவந்துருச்சு, எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு சுவையான தக்காளி முறுக்கு ரெடி. இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துடலாம். இப்போ தக்காளி முறுக்கு எல்லாமே சுட்டு எடுத்தாச்சுங்க. நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ அடுத்ததாக இன்னொரு முறுக்கு ரெசிபி பார்த்துடலாம். கேழ்வரகு மாவு முறுக்கு செய்யறதுக்கு இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் 1 கப்பு கேழ்வரகு மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு. இது பொட்டுக்கடலை வறுத்துட்டு தூள் பண்ணி சலித்த மாவு. சலிச்சிட்டா தான் உங்களுக்கு அந்த இதில் போய் முறுக்கு குழாயில் போய் இல்லாட்டா அந்த பொட்டுக்கடலையோட தூள்லாம் அடைச்சிக்கும். நமக்கு புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக சலிச்சுட்டே சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் வேணான்னா எள்ளு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள், தேவையான உப்பு. இப்போ இது நல்லா கலந்துடலாம். முதல்ல இதில் 1 டேபிள் ஸ்பூன் உருக்குன வெண்ணெய் இதை சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் இல்லாட்டா நீங்கள் காசின எண்ணெய் இருக்குது பாருங்கள், அதில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மாவில் படுற மாதிரி நல்லா முதல்ல பெசரிடலாம். மாவு ஃபுல்லாக இந்த வெண்ணெய் அப்சர்வ் ஆகிக்கணும்.
இந்த முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அரிசி மாவு முறுக்கோடு கொஞ்சம் ஹெல்த்தியான முறுக்கு. இப்போ இது நல்லா பிசிறியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணாம், ரொம்ப தளர்வாகவும் இருக்க வேணாம், மீடியமாக இருந்தால் போதும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதான் கரெக்டான பதம். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. இது பாருங்கள், இந்த விரல் வச்சா கரெக்டாக போகுது. இப்போ நம்ம எண்ணெய் கடாயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க, முறுக்கை புழிஞ்சு எடுத்துடலாம். அதை துண்டு துண்டாக தான் புளிய போகிறேன், ஏன்னா ரவுண்டாக புளியல. இதை எடுத்து சாப்பிட்றதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன், ஏன்னா இது ரொம்ப செவந்துட்டாலும் நமக்கு தெரியாது. கலரே கொஞ்சம் ப்ரௌனிஷாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இதை எடுத்துடணும் வெந்த உடனே. இப்போ சலசலப்பெலாம் நல்லா அடங்கிடுச்சு, எடுத்துடலாம். இவ்வளவுதான். இதே மாதிரி நம்ம மற்ற மாவையும் புழிஞ்சு எடுத்துடலாம். கேழ்வரகு முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா கிறிஸ்பியாக, நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்ததாக இன்னொரு முறுக்கு ரெசிபி பார்க்கலாம். கோதுமை மாவு முறுக்கு செய்கிறதுக்கு இப்போ 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்போ இட்லி பானையில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த துணியில் கோதுமை மாவை வச்சிடலாம், பரப்பின மாதிரி வச்சிடலாம். துணியை வந்து ஈரம் பண்ண தேவையில்லை, சாதாரணமாக இருந்தாலே போதும். இப்போ மூடி போட்டுடலாம். இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா ஆவி வந்துடுச்சு, 15 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துலாங்க. நல்லா சூப்பராக வந்திருக்கு மாவு. இது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம நல்லா ஆறினப்புறம் இது நல்லா சுடுது, கொஞ்சம் ஆறட்டும். ஆறினப்புறம் நல்லா கையில் உதுத்தாலும் உதுத்துடலாம், அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு சும்மா ஒரு பல்ஸ் போட்டாலே போயிடும், நல்லா தூள் தூளாக ஆகிடும். இது கொஞ்சம் ஆறட்டுங்க. இது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு தூள் பண்ணிட்டு வந்துடலாம். கையிலையும் உடைக்கலாம், ஆனால் கையில் உடைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால் மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதை வந்து இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதோட 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், சீரகம், இது வந்து நல்லா பொடிச்சிட்டு போடலாம் தேய்ச்சிட்டு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா கலந்துடலாம். இப்போ இதோட நல்லா சுட வச்ச எண்ணெய், இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும், இதை இதோட சேர்த்துடலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக வெண்ணெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக, ரொம்ப கிறிஸ்பியாக, நல்லா சூப்பராக வருங்க இந்த முறுக்கு. இப்போ இந்த எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசறிடலாம். நல்லா இப்போ எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசறியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இந்த அளவு உள்ளே போகுது கை, அந்த அளவு இருந்தால் போதும், இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம எண்ணெய் கடாய் வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பிழிஞ்சிடலாங்க. இப்போ இதை காயிற எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ இது போட்டாச்சு. இப்போ அடுத்ததையும் போட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாங்க, ரொம்ப ஹையாகவும் வேணாம், ரொம்ப ஸ்லோவாகவும் வேணாம். இது நல்லா சிவந்துடுச்சு. இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சுங்க, நல்லா வெந்துடுச்சு. சூப்பராக நல்ல கிறிஸ்பியான சாஃப்டான கோதுமை மாவு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா முறுக்குமே புழிஞ்சு எடுத்துடலாம். கோதுமை மாவு முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அழகான கலரில் என்ன அருமையாக இருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சூப்பர் சாஃப்டில். அரிசி மாவு முறுக்கை விட ரொம்பவே நல்லா இருக்குது, பல மடங்கு ரொம்ப டேஸ்டியாக வேறு இருக்குது. அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் 3 முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கேழ்வரகு மாவு முறுக்கு, தக்காளி முறுக்கு, கோதுமை மாவு முறுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி வித்தியாசமான முறுக்குகளோட தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.